குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விஜய் மட்டுமே வருமானத்தை விட்டுட்டு வர அரசியலுக்கு வரல. இன்னைக்கு நானும் ஒரு மருத்துவராக இருந்து ஒரு ஆக்டர் வருமானத்தை விட்டுட்டு வர்றதும் டாக்டர் வருமானத்தை விட்டுட்டு வர்றதும் ஒன்றும் மாறுபட்டது கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே மற்ற நடிகர்களோடு ஒப்பிடக்கூடாது. மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். பாஜக எப்படின்னா அதிகமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல வாக்குகள் விழா 0 பூத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பனையூருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அறிவாலயம் குரல் கேட்குது, அதுக்கப்புறம் ராயப்பேட்டாலேருந்து ஒரு குரல் கேட்குது, அதுக்கப்புறம் வந்து வேளச்சேரியிலேருந்து வேளச்சேரியா விருகம்பாக்கமான்ல அங்கே விடுதலை சிறுத்தைகள் குரல் கேட்குது. எல்லா குரலையும் கேட்டு தானே நாங்கள் வளர்கிறோம், கேட்காம இல்லை. நாங்கள் செருப்பு மாலை போடலை, குங்குமம் வச்சா இது என்ன ரத்தம் வலிதான் நாங்கள் கேட்கல. யார் கேட்டா? எந்த கருணாநிதி அவர்கள் எனக்கு இந்த மத நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாரோ அதே கோபால பக்கத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தோட தான் அவர் எல்லா நீங்க ப்ராப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா டிப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் அட்வைஸ்லாம் யாருக்கும் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவர் மாநில தலைவர், அவரோட நடவடிக்கைகள் அவர் பார்த்துக்கொள்கிறார். அண்ணாமலைக்கு எதிரான அந்த கருத்துத்தில் அந்த பேட்டி கட் பண்ணி ஒட்டப்பட்டது. நான் திறமைசாலி தாங்க, ஆனால் எனக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி ஓட்டு வாங்குற திறமை எனக்கு இல்லை. ஓட்டு போட்டிருந்தா நான் தூத்துக்குடி இன்னைக்கு இதை விட நான் சிறப்பாக கனிமொழி கொண்டு வரலன்னு நான் சொல்ல. நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டாரு. நான் ரொம்ப தைரியசாலி, உங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸ்டாலின் 2024 தேர்தலை பற்றி பேசும்பொழுது ஒன்றை சொன்னார். 2024 யார் வெற்றி பெற வேண்டும் என்று கணக்கை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பது கணக்கு. நான் வந்து காங்கிரஸ்ல இருந்தா வாரிசு, பிஜேபியில இருந்தா சாதாரண தொண்டை. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை சந்திக்க போகிறோம். அவர் 2 மாநிலங்களின் கவர்னராக இருந்தவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்தவர், கட்சியின் தேசிய அளவில் பல உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர் என்று அவருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட சிறந்தது அவர் ஒரு அற்புதமான போராளி. தமிழகத்தில் பாஜக துளிர் விடாத போது தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் என்று வீதியில் இறங்கி வீரம் முழக்கமிட்டவர். இதனால் நிறைய ஏச்சு பேச்சுக்களை சந்தித்தவர். அதை பற்றி அவர் என்றுமே கவலைப்பட்டதில்லை. போராளிகள் அப்படித்தான் இருப்பார்கள். வணக்கம். வணக்கம் அபிஷா மேடம். போராளியின் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். கவர்னர் பதவியிலேருந்து வந்ததுக்கப்புறம் அது ஒரு டென்ஷன். அதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் முகத்தில் ஒரு புது உற்சாகம் தெரியும், நான் ஃபீல் பண்ணேன். அப்படியா? நான் அது டென்ஷன்னு எடுத்துக்கல, அது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வேலை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வரையறைக்கு உட்பட்ட வாழ்க்கை. நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை, நம் பாதுகாப்பு நம் கையில் இல்லை, நம் நிர்வாகம் நம்ம கையில் இல்லை, மற்றவர்கள் இருக்கிற நிர்வாகத்திற்குள் நாம் இருந்தோம். இன்னைக்கு நாம் அதை வெளியே வந்திருக்கிறோம். அதுவும் ஒரு வாய்ப்பு தான். அந்த 4.5 வருடம், ஒரு 5.5 வருடம் மாநில தலைவர், அது ஒரு புது அனுபவம். 4.5 வருடம் ஆளுநர், அது ஒரு புது அனுபவம். 2 மாநிலங்கள், அங்கே எப்படி அரசியல் என்ன எல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஒரு புது அனுபவம். பின்பு இவ்வளவு உயர்த்திய ஒரு கட்சியை ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து நாம் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருப்பது இன்னொரு அனுபவம். இப்போதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற தோணுது இல்லை அப்படின்னு இல்லை, ஒரு அரசியல் காற்றை சுவாசிப்பதை போல். அப்போது ஆட்சி காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தோம். கவர்னர் பதவியிலிருந்து கொஞ்சம் முன்னாடியே விலகி கொஞ்சம் அரசியலில் இறங்கியிருந்தா இப்ப மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு ஈஸியா போயிருக்கும்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் எப்பவுமே எனது நேரத்தை ஆண்டவரிடமும் ஆண்டு கொண்டிருப்போடும் விட்டுருவேன். இந்த நேரம் எப்பொழுது எனக்கு வருகிறது, அந்த நேரத்தில் எந்த பணி எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று. நீங்க சொன்ன மாதிரி அதற்கு முன்னாலேயே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. உதாரணத்திற்கு 2 மாநிலங்களிலுமே எனது பணி சிறப்பாகவே நடைபெற்றது. ஆக அங்கே இருந்து என்னை விடுவிப்பது என்பது, ஏனென்றால் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அது நிர்வாகத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு
தமிழ் தெரிந்த ஆளுநராக இருந்து அங்கே பல மாற்றங்களை முதலமைச்சரோடு சேர்ந்து கொண்டு வருவதற்கு ஒரு உதவியா இருந்த. உதாரணத்திற்கு இன்னைக்கு 7.5% மருத்துவ மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படித்தவர்கள் என்று காலையிலிருந்து பேட்டிகள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் எங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கான்னு. இதை விட 10% புதுச்சேரிக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு நான் முயற்சி செய்து அதை கொண்டு வந்தேன் என்ற பெருமை. ஆக இப்படி தமிழ் தெரிந்த அந்த பகுதியை சார்ந்த துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் முதலமைச்சரோடு இணைந்து பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு இருந்தேன். அதனால் அங்கே எனது பணி தேவையாக இருந்தது. அதே போல தெலுங்கானாவில் ஒரு 6 கிராமங்களை தத்தெடுத்து அந்த மக்களோடு மக்களாக பழகி, ஆக 2 இடங்களிலுமே எனக்கு அதிகாரப்பூர்வமாக நான் அவர்களோடு இணையவில்லை என்றால் அன்பு பூர்வமாக மக்களோடு இணைந்திருந்ததனால் என்னால் அந்த பணிகளை விட்டுவிட்டு உடனே வர முடியவில்லை. தேர்தல் நெருங்கியவுடன் இதற்கு மேல் நாம் தாமதம் செய்ய முடியாது என்பதனால் வந்தேன். நீங்க மீண்டும் தேர்தல் களத்தில் குதித்தீங்க பாருங்க அரசியல்ல. இது உங்களுடைய விருப்பமா அல்லது மோடிஜியோட விருப்பமா? இல்லை, என்னுடைய விருப்பம் தான். இது 2 மாதிரி கருத்துக்கள் வருது. தமிழிசை தான் விருப்பப்பட்டு இறங்கினாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல மேலிடத்து உத்தரவு? மேலிடத்து உத்தரவு இல்ல, நான் தான் இறங்கினேன். இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 2 மாநிலங்களிலும் சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள், அதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு வசதிகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க மறுபடியும் அரசியலுக்கு வரணுமா என்ற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டார். அதனால நான் தான் மிக உறுதியாக, ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், தேர்தல் என்று போட்டியிட்டால் உடனே வெற்றிதான் என்று நம்மளால் எடுக்க முடியாது. ஆக தேர்தலில் போட்டியிட வேண்டும், இந்த கட்சிக்கு பணியாற்ற வேண்டும். நம்மை ஆளுநர் அளவிற்கு உயர்த்திய கட்சிக்கு நன்றி உணர்ச்சியோடு நமக்கு சக்தியும் நேரமும் ஆற்றலும் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலும் சக்தியும் இந்த கட்சி தமிழகத்தில் உயர்ந்து வருவதற்கு நமது பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது பிரதான விருப்பமாக இருந்தது. நீங்களும் சரி, திரு அண்ணாமலை அவர்களும் சரி, 26ல் பிஜேபி குடி பறக்கும் கோட்டையில நாங்க வந்துருவோம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றீங்க. ஆமா, அண்ணாமலை நிறைய சொல்றாரு. ஆமா. ஆனா இன்னொரு பாட்டு என் காதுல கேக்குது. தமிழங்குடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது, பனையூர்ல கேக்குது. எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப அதிருது. உங்க காதல கேக்குதா? கேக்குது. நல்ல பல பாடல்களை கேட்டு தானே நாங்க வளர்ந்துருக்கோம். அதனால பனையூருக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு அறிவாலயம் குரல் கேக்குது, அதுக்கப்புறம் ராயப்பேட்டால இருந்து ஒரு குரல் கேக்குது, அதுக்கப்புறம் வேளச்சேரியில இருந்து வேளச்சேரியா விருகம்பாக்கமான்ல அங்க விடுதலை சிறுத்தைகள் குரல் கேக்குது. எல்லா குரலையும் கேட்டு தானே நாங்க வளர்றோம், கேட்காம இல்லை. ஆனா அது பனையூர் குரலாக இருந்தாலும் அறிவாலய குரலாக இருந்தாலும் எங்களது தேசிய குரல். ஆக இது தமிழகத்திற்கு தாண்டி இந்த குரல் ஒலிக்குமான்னு தெரியாது, பனையூரில் உள்ள குரலும் தமிழகத்தை தாண்டி ஒலிக்குமான்னு தெரியாது. ஆனா தேசிய குரல் தமிழகத்தை தாண்டி ஒலிப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாங்கியும் ஒலிக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் முடியும். ஏனென்றால் இன்று பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்து இன்று ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நல்லவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மறுபடியும் இதை போன்ற கட்சிகளிடையே கொடுக்காமல் ஒரு தேசிய கட்சி, மத்தியிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, மாநிலத்திலும் ஆளும் பொழுது மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியும் என்ற எங்களது குரலை, எங்கள் குரல் வலிமையாக ஒலிக்கும் பொழுது பனையூர் குரலா இருக்கட்டும் மற்ற குரலா இருக்கட்டும் அது எனக்கு மட்டுக்காதான் தெரியுன்றது எனது கருத்து. இல்ல, நீங்க இங்க ஒரு அஸ்திவாரத்தை போட்டு அடுத்தது வந்துடலாம் நினைக்கிறீங்க. விஜய் ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறாரு. அடுத்தது மீண்டும் எங்க யூகம் தான் வருது அப்படின்லாம் பேசுறாரு. அவருடைய பிளான்லாம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. பெரிய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு இந்த இளைஞர்களோட கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. எம்ஜிஆருக்கு இருந்தது போல் சினிமா கூட்டம்னு ஒன்று மிகப்பெரிய சினிமா கூட்டம் இருக்குது. அதோட வலிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ இப்போ உங்களுடைய சவால் ஏற்கனவே அதிமுக, திமுக, அதிமுக, இப்போ அடுத்தது விஜய் வேற களத்தில் இறங்குறாரு. விஜய் உங்களை அனுசரித்து முடியாது, உங்களை அனுசரித்து பிஜேபி அலையன்ஸ் வச்சா மைனாரிட்டி ஓட்டு போயிடுங்கிறது அவருக்கு தெரியும். விஜய் திமுக ஆதரிச்சா அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதோட நோக்கமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி அவர் 2 பேரும் எதிர்க்கணும். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல ஒன்று, விஜய் மட்டுமே வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரல. இன்னைக்கு நானும் ஒரு மருத்துவரா இருந்து ஒரு ஆக்டர் வருமானத்தை விட்டுட்டு வர்றதும் டாக்டர் வருமானத்தை விட்டுட்டு வர்றதும் ஒன்றும் மாறுபட்டது கிடையாது. நீங்க ரங்கராஜபுரத்துல நீங்களே வந்திருக்கீங்க. ஆமா, அதனால நாங்களும் அதே மாதிரி வருமானத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். இன்னொன்று, அண்ணாமலையும் அவரும் ஒரு வருமானத்தை விட்டு வந்தார். நானும் இன்னைக்கு ஆளுநர் என்ற ஒரு மிகப்பெரிய பதவி விட்டு தான் வந்திருக்கோம். ஆக எங்களது தியாகமும்
அதற்கு ஒன்றும் குறைந்தது இல்லை. கான்ஃபிடன்ஸ் சொல்றேன் மேடம். நாங்களும் அதே கான்ஃபிடென்ட்டோட தான் பேசுறோம். ஆக அவர் என்ன கான்ஃபிடென்ஸோட பேசுறாரோ, அவர் என்ன தன்னம்பிக்கையோடு பேசுறாரோ, அதை விட அதிகமாக தன்னம்பிக்கையோடு நாங்க பேசுறோம். ஏன் அப்படின்னா, ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. அமைப்பு ரீதியாக நாங்கள் எங்களது பலத்தை கூட்டி வருகிறோம். எங்களது கட்சி 80 இருந்து ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பும் பொழுது நீங்க மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே மற்ற நடிகர்களோடு ஒப்பிடக்கூடாது. மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். சரத்குமார் அவர்கள் ஆரம்பித்தார்கள். TR ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்ல, சிரஞ்சீவி, சகோதரர் சிரஞ்சீவி எனக்கு நன்று, எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர். தெலுங்கானால ராஜ்மஹால் அடிக்கடி வந்து என்னிடம் மிக நன்றாக பழகக்கூடிய ஒரு சகோதரர், அவர் ஆரம்பித்து என்ன. இதே பவன் கல்யாண் கூட, பவன் கல்யாண் இதே மாதிரிதான், பெரிய ஆக்டர், ரொம்ப பலம் பொருந்தியவர், பல பேச்சு, நல்ல உழைப்பாளி, பேச்சாளி. அவராலையும் தனியா ஒன்று செய்ய முடியல. அவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பின்புதான் துணை முதலமைச்சராக, அது பாரதிய ஜனதா கட்சி தெலுங்கு தேசம் கட்சியோடு இணைந்த பிறகுதான் அவரால். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் வந்து விஜய்ங்கிறீங்க? அப்படி சொல்லல. இன்னொரு கட்சியோட பிரசிடென்ஸ் வந்து தனியா ஆரம்பித்தவர்களாம் தனியாக மேலே வர முடியவில்லை என்று சொல்கிறேன். இதே பவன் கல்யாண் தனியா வர முயற்சி செய்தார், அப்போ ஒன்றும் முடியல. அதனால தம்பி விஜய் ஆக்டரா இருக்கலாம், நல்ல ஆக்டரா இருக்கலாம், நல்ல பிரபலமான நடிகரா இருக்கலாம். ஆனா அரசியல் என்பது எந்த அளவிற்கு அவருக்கு கை கொடுக்க போகிறது என்பதை இனிமேல் தான் பார்க்கணும். கடைகோடி தமிழர்கள்ட்ட அவர் ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு கொடியிலேயே விமர்சனம் பலமுறை வந்து விட்டது. அதனால எல்லாம் காலப்போக்கில் பல விடைகளை தரும். அதனால விஜய் ஒரு சவாலாக இருப்பார், அதற்கு பெரிய சவாலாக நாங்களும் இருப்போம் என்பதை தான் நான் நீங்க சொல்ற. மற்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அவங்க காமன் மேனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆவாங்கன்னு. ஆனால் விஜய் மேலே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த பையன் என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்பயே அடிபடுது. அதனால கேட்டேன் நான். நிறைய பேர் கேள்விகள்ல தப்பு இல்லை, ஏன்னா எல்லாருமே அந்த எண்ணத்தோடு தான் அரசியலுக்கு வருகிறார்கள். நம்ம கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துவிடும், நாம முதலமைச்சர் ஆகிவிடும்லான்ற ஒரு எண்ணத்தோடு தான் வராங்க. ஆனா தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான். தமிழ்குமாருக்கு வாய்ச்சொல் சொல்வதை விட வாக்குச்சொல் தான் அதிகமா நமக்கு பதில் தரும். வருங்காலத்துல எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம். ஆனா நாங்க எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக நிச்சயமாக மாறுவோம் என்பதில் நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய பலத்தோடு நாங்கள் களமிறங்கி இருக்கோம். இப்ப இருக்கிறது 42 லட்சமா? ஆமா, என்னோட நான் தலைவராக இருக்கும் பொழுது 42 லட்சம். அதுவே ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையில தான் அதை சேர்த்தோம். விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது மஞ்சள் குங்குமம் கடல்ல மங்களகரமா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வாழ்த்து சொன்னீங்க. இப்பயே துண்டு போட்டு வைக்கிறீங்களா இருக்கட்டும் அப்படின்னு? அப்படின்னு இல்லை, இது ஒரு பெருந்தன்மை. ஒரு தம்பி வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், அரசியலுக்கு இன்னும் பல இளைஞர்கள் வர வேண்டும். அலையன்ஸ் துண்டெல்லாம் போடலப்பா. அதாவது ஒரு அன்பு துண்டை போட்ட அலையன்ஸ் துண்டெல்லாம் இல்ல. ஒரு தொண்டு செய்வதற்கு ஒரு தம்பி வர்றாருன்றதுக்காக அதுக்கு நான் துண்டு போட்டு வாழ்த்துறேன்னு சொல்லலாம். அலையன்ஸ் துண்டு போடுற அளவுக்குலாம் நாங்க இல்லை இப்போதைக்கு. நல்ல இது எங்க கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, எந்த கட்சியுமே வேண்டான்னு சொல்ற நேரத்துல நான் ஏன் இதுல அலையன்ஸ் போட்டு துண்டு பண்ணோம். ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல நான் நினைக்கக்கூடியது, இன்னும் நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். வாரிசுகள் மட்டுமே அங்கீகாரம் கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று சொல்லி இருக்கிறார், அரசியல் பின்புலம் இல்லாமல் தன்னம்பிக்கை தன்னார்வ தொண்டர்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும். ஆக அரசியல் பின்னணி இல்லாமல் வரணும்னா சினிமா பின்னணி இல்லாமயும் வரணும், பொதுல வரணும். சினிமா பின்னணியில இருந்து ஒரு சினிமா தொழிலை விட்டு விட்டு எந்த குரலாக இருந்தாலும் தமிழகத்திற்காகத்தானே ஒலிக்க போகிறது. எந்த விஜயின் குரல் கூட தமிழ் மக்களுக்காகத்தானே ஒலிக்க போகிறது. ஆக தமிழ் மக்களுக்கு இன்னொரு குரல் ஒலிக்க போகிறது என்ற வகையில் நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி வாரிசுகளை மட்டுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கு வாரிசு இல்லாமல் ஒருவர் எதிர்குரல் கொடுக்க வருகிறார். நீங்க சொன்ன மாதிரி அவர் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போக மாட்டார் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எங்களது பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தாக இருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு குரல் வலிமையாக எழும்ப போகிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னதுல பாதி மட்டும் திராவிட முன்னேற்ற எதிராக தான் போகும். பிஜேபிக்கு ஆதரவா எதிர்வான்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் பொழுது அது பிஜேபிக்கு ஆதரவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்களும் அவங்கள தானே எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்க இப்ப ஆட்சியில இல்ல, அவர் எங்களை எதிர்த்து என்ன செய்ய போறாரு? அதாவது பிஜேபிக்கு அவரை எதிர்க்கிறா எதிர்க்க மாட்டாரான்றதுக்கு கருத்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீட்டுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாரு. அப்பவே நான் சொன்னேன்,
தம்பி விஜய்கிட்ட இருந்து நான் மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறேன், மறுபடியும் நீங்க அதுக்குள்ளே போய் விழுந்துடாதுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் இளைஞர்கள்ட்ட பேசும்பொழுது தம்பி விஜய் என்னை பொறுத்த மட்டில் நான் எப்பவுமே கருத்துக்களை நேராக சொல்ல பழக்கப்பட்டவள். அன்னைக்கு விஜய் என்ன பேசியிருக்கணும்னு ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஒரு அக்காவாக நான் நினைப்பது என்ன என்றால், அவர் அந்த இளைஞர்களிடம் பேசுறார். நீட்டை பற்றி இன்னைக்கு நீட் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நமது மாநிலத்திற்காக ஓராண்டு விலக்கும் அளிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அது நிச்சயமா அதுக்கு விலக்கு அளிக்க முடியாது. அப்ப இளைஞர்கள் மத்தியில நீட்டை பத்தி அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் இன்னும் நல்லா படிங்க, இன்னும் நீட் நிர்வாக ரீதியாக அதை நீக்க முடியாது, ஆனா இன்னும் நீங்க நல்லா படிங்கன்னு சொல்ற ஒரு நிலைப்பாடை தான் அவர் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. முதல்லயே உங்க கட்சியின் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய்லாம் ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் விஜய் விமர்சனம் பண்ணாரு. ஆமா, அதாவது அவரை ஒவ்வொரு தலைவருக்கும் தங்களது கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனா எங்களை பொறுத்த மட்டில் ஏதோ பாஜக என்றாலே அது மதச்சார்புள்ள கட்சி என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். எங்க கட்சியில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க கட்சியில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை அணி என்று எங்கள் கட்சியில் ஒன்று இருக்கிறது. அண்ணன் ராஜா என்ன என்றால், ஒருவேளை பாஜகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர் மதம் சார்ந்த ஒரு எண்ணத்தோடு சொல்கிறாரோ என்ற ஒரு எண்ணத்தை ராஜா அண்ணன் கொண்டு இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் மதம் சார்ந்து யாரையும் பார்க்க கூடாது, மனம் சார்ந்துதான் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் 2026 அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நாங்க இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சிறுபான்மையின மக்கள். ஏனென்றால் குஜராத்தில் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்காமல் பாஜக வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்காமல் ஆதித்யநாத் வெற்றி பெற்றிருக்க முடியாது. கோவாவில் 60% கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை பாஜக ஆள்கிறது. அப்போ பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்பதை மக்கள் இப்பொழுது நம்ப தயாராக இல்லை. இதை தமிழகத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மை மக்கள் எதிரானவர்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் என்பதை எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. நான் சொல்றேன், பாளையங்கோட்டை போன்ற இடங்களில் கூட எங்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது. இங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமான இடங்கள்ல பூத்துல கூட வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது. அது மாதிரி முதல்ல எங்களுக்கு பாஜக எப்படின்னா, அதிகமாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல வாக்குகள் விழாது. 0 பூத்தெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். இந்த முறை எங்களுக்கு 0 பூத்தே கிடையாது. இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல கூட எங்களுக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது. ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சிறுபான்மையருக்கான 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தார், முத்தலாக்கை எதிர்த்தார். ஆக எல்லா சிறுபான்மை மக்களுக்கான ஹஜ் பயணிக்கு அதை சுலபப்படுத்தினார், அதுல விசாவை சுலபப்படுத்தினார், பெண்கள் தானாக போக முடியும் என்பதை கொண்டு வந்தார். அதே மாதிரி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கே போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் கூட இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார். ஆனா எங்களது தலைவர்கள் எல்லோரும் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றோம், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம், அதே மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றோம். ஆக உண்மையான மதச்சார்பின்மையாளர்கள் யாருன்னா நாங்க தான். மதச்சார்புடையவர்கள் யாருன்னா அண்ணன் ஸ்டாலின். ஏன் மதச்சார்புடையவர் என்ன, ஏன் கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லும் அண்ணன் இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார் என்றால் அவர் தான் இந்து துவேஷத்தை கொண்டு வருகிறார். ஆக யார் மதம் சார்ந்தவர்கள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். சொல்றீங்கல்ல, ஆமா, ஸ்டாலினை பத்தி சொல்றீங்களே, இப்ப 2 நாள் முடிந்து நடந்த சம்பவம், முருகன் மாநாட மிக மிக பிரம்மாண்டமா பழனியில் நடத்திருக்காரு. உங்க ஆன்மீக ஓட்டிகள் அந்த பக்கமும் திரும்ப போகுது, அதை யோசிச்சீங்க? அதெல்லாம் திரும்பாது. அவங்க மாமனுக்கு நீங்க அதான சொன்னீங்க, அவங்க ஆன்மீகத்தை எதிர்க்கிறாங்க, இந்து மதத்தை எதிர்க்கிறாங்க, இந்து மதத்தை அசிங்கப்படுத்துறாங்க, ராமரை அசிங்கப்படுத்தியவர், முருகனை அசிங்கப்படுத்தவர் சொன்னீங்க. அதுக்கு இப்ப பதில் என்ன நடக்குது? அவங்க மாநாடு நடத்திட்டாங்க. நீங்க அது நாட்டுக்காகவா ஓட்டுக்குதான் நான் அடித்து சொல்ல முடியும், ஓட்டுக்காக தான். வேல்முருகன் நடத்தினது இவரு வேல் யாத்திரை நடத்தினார். நாங்க முதலிலிருந்தே முதலில் இருந்தே முருகன் எதிர்க்கலையே, முருகன் எதிர்க்கல, நாங்களும் முருகன் எதிர்க்கல. நாங்க செருப்பு மாலை போடல, குங்குமம் வச்சா இது என்ன ரத்தம் வலிதான் நாங்க கேட்கல. யார் கேட்டா? குங்குமம் வச்சா ரத்த வலிதான் கேட்கறது, போய் அவங்க தலைவர்களை பார்க்கறவங்கள திருநீரை அழிச்சிட்டு போறது. அதாவது எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சா ராமர்னு கேட்கல, செருப்பு மாலை போடல, பெரியார் சிலையை கொண்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிரில் வைக்கல. ஆக எல்லாமே கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று சொல்லும் பெரியார் தான் எங்களோட ஆதர்ஷன தலைவர் நாங்க சொல்லல. ஆக அவர்கள் எல்லாம் எதிர்ப்பு சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்து கடவுள்களை நாங்கள் நிந்தித்தது எல்லாம் தப்பு, மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மாநாடு நடத்தி இருக்கணும். ஆக என்னை பொறுத்த மட்டில் இந்த மாநாடு அப்பட்டமான அரசியல் மாநாடு.
எப்படி போலி மதச்சார்பின்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி போலி ஆன்மீகத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வலிமையாக நான் பதிவு செய்கிறேன். மேடம், இது வந்து ஒரு ரியலைசேஷன் நீங்க புரிஞ்சு கூடாது. அப்ப ரியலைசேஷன் தானே. கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லல, முதலமைச்சர் காணொலியில பேசுறாரு. அதுவும் நான் சொன்னேன், முதலமைச்சர் ஆரம்பிச்சு வச்சாரா? முதலமைச்சர் ஆரம்பிச்சு வைக்கலன்னா எதற்கெடுத்தாலும் அறியப்படாத துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி போவாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் காணொலியில போயிட்டாரு, உதயநிதியும் காணொலியில போயிட்டாரு. ஓகே, அவர்தான் தொடங்கி வச்சாரு. காணொலியில என்ன சொன்னார்? பழனிக்கு நேரடி போனா இங்க காணொலியில தொடங்கி வச்சாரு. இல்ல அதுதான், இல்ல நாங்க சொல்லும் போது நாங்க பத்திரிகை விளம்பரமோ மத்த எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்ல. நாங்க சொன்னதுனால கூட அவர் காணொலியில தொடங்கி வைத்திருக்கலாம். தம்பி உதயநிதி அதை நிறைவு நடத்திக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரையும் தான் நான் சொன்னேன். சரி, காணொலியில என்ன சொன்னார்? ஜாதி மத இன உணர்வு வேறுபாடு இல்லாதவன் நான் சொன்னார். அப்ப ஏன் கிருஷ்ண ஜெயந்தி 85% மக்கள் இங்க கொண்டாடுகிறேன். கோயிலுக்கு போங்க, இன்னைக்கு உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னால நான் கோபாலபுரத்து கோபாலன், எந்த கருணாநிதி அவர்கள் எனக்கு இந்த மத நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாரோ அதே கோபால பக்கத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தோட தான் அவருக்கு கிடைத்தது. அந்த கோபாலபுரத்து கோபாலனை பார்த்து விட்டு தான் வர கூட்டம், மக்கள் எல்லோரும் அந்த கும்பிடுகிற கூட்டம், அதே மக்கள் ஓட்டு போட்டார்கள். ஆக தனக்கு ஓட்டு போட்ட மக்களிடம் 85% 90% மக்களுக்கு நம்பிக்கை உடையவர்களுக்கு வாழ்த்து சொன்னால் என்ன? அப்ப நீங்க உண்மையிலேயே நீங்க மாறி இருந்தீர்கள் என்றால் இன்று வாழ்த்து சொல்லி இருப்பீர்கள். காரியங்கள் தானே முக்கியமா, வார்த்தைகள் முக்கியமா? இல்லையே, வாழ்த்துகள் முக்கியம் இல்ல. அப்ப நீங்க மத்த மதத்திற்கு வாழ்த்து சொல்லாம இல்லையே, சொல்றீங்கல்ல. அப்ப மத்த மதத்திற்கு வாழ்த்து சொல்லும் பொழுது ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் என்பது மறுபடியும் நான் வைக்கும் கேள்வி. இதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க முருகன் மாநாடு நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறி நீங்கள் சொன்னதை போல மனமாற்றத்தோடு நாங்கள் இந்த ஆன்மீக விழாவை கொண்டாடினோம் என்றால் இன்று மனமாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்படலையே. சரி, இன்னொன்னு வச்சுக்கலாமா? தந்தையும் மகனும் இப்போது பிராயச்சித்தம் தேடுகிறார்கள் வச்சுக்கலாமா? சித்தாந்த ரீதியாக அவர்கள் மாறாதவரை இது பிராய சித்தமா என்ன சித்தமான்னு எனக்கு தெரியாது. அதனால சித்தாந்த ரீதியாக மாறணும். சித்தாந்த ரீதியாக என்ன என்றால், நான் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு எல்லா இந்துக்களும் அவர்கள் கொண்டாடுகிறார். என்ன ஸ்டாலின் எனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அப்ப நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, உங்கள் நம்பிக்கை முக்கியம் இல்லை, உங்களை சார்ந்திருந்த மக்கள் நம்பிக்கை. நீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவரா இருந்தா ஏன் நம்பிக்கை, உங்க நம்பிக்கை, தொண்டர்கள் நம்பிக்கை, நெத்தியில வச்சது ரத்தமா குங்குமமா இல்லை, இன்னைக்கு விவாதத்துக்கு போலாம். ஆனா ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும். அப்ப அதுல எவ்வளவு உறுதியா இருக்காங்க. நேத்தி கூட அவருடைய இந்த ஸ்பீச்ல, காணொலி ஸ்பீச்ல, எல்லோருடைய நம்பிக்கையும் இந்த திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ளும், யாரையும் நாங்க இது பண்ண மாட்டோம். அப்ப இந்துக்களின் நம்பிக்கைக்கு இன்னைக்கு ஏன் வாழ்த்து சொல்லலன்றத மறுபடியும் கேள்வி. எங்களது நம்பிக்கையை அவர் உணர்வு பூர்வமாக மதிக்கிறார் என்றால் ஏன் வாழ்த்து சொல்லல? அப்ப அதை ஒரு மறுக்கிறார் என்பதை அடிமனதில இருந்து அவர் தெளிவுபடுத்துறாரா இல்லையா? அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, முருகன் மாநாடு திடீர்னு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க எதிர்கட்சிகள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சேகரபாபு கடந்த 3 வருடங்களாக அறநிலைத்துறையில் பல்வேறு புனருத்தாரண வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. அதோடைய ஒரு வேலை தான் இதுவும். அது அடுத்த கட்டம் தான் இது. இப்போ 143 கோயில்கள்ல இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. சோ இது வெவ்வேறு காலத்துல வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதுல இது ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அது என்னைக்கு அறிவிப்பு வந்தது தானே மக்களுக்கு தெரியும். இல்ல நான் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, 1400 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் இஸ்லாமிய மக்களை மதிக்கிறேன், கிறிஸ்தவ மக்களை மதிக்கிறேன். ஆக கிறிஸ்தவ மக்களோடு சர்க்குணம் போன்ற பேராயர்களோடு நின்று கேக்கு வெட்டுகிறீர்கள். அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு கஞ்சி குடிக்கும் பொழுது நீங்களும் சென்று குடிக்கிறீர்கள், நானும் சென்று அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஏன் ஒரு குடமுழுக்கு கூட உங்களுக்கு தலைமை தாங்க முடியலையா? ஒரு குடமுழுக்கு விழாக்கு கூட நீங்க போகக்கூடாதா? 1400 குடமுழுக்கு விழாக்களில் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் குடமுழுக்கு விழா நடக்கும்போது முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். புதுச்சேரியில் குடமுழுக்கு நடக்கும்போது நானும் அண்ணன் ரங்கசாமியும் கலந்து கொண்டு இருக்கிறோம். ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா குடமுழுக்கு விழாக்களில் கலந்து கொள்ள, ஏன் ஒரு குடமுழுக்கு விழாவில் கூட உங்களுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை? இதையெல்லாம் தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதான் நீங்க வாய் சொல்லல, இல்ல நாங்க உங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவர் என்ன சிந்தனை அவர்களுக்கு முருகன் மாநாட்டை நடத்துவதற்கு ஊக்கத்தை அடித்திருக்கிறது என்றால், இந்துக்களின் தாக்கம் அவர்களுக்கு ஊக்கத்தை அடித்திருக்கிறது, தாக்குதல் ஊக்கத்தை எடுத்து. ஏன்னா இந்து மக்களின் வாக்குகள் கிடைக்காமல் போய்விட்டால் ஏதாவது ஒரு வகையில ஹிந்து கன்சால்டேட் ஆயிட்டா என்ன பண்றது? அப்ப 2026 இந்த கிரீடத்தை கொண்டு உதயநிதிட்ட கொடுக்க முடியாதே அப்படின்ற ஒரு நேரத்துல அவங்க நடத்துறாங்களே தவிர,
இல்லை இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் தப்பு, நாங்கள் இந்து மதத்தை பேசியதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை நடத்தணும், பகிரங்கமாக சொல்லணும். பழனிலேருந்து அண்ணாமலைக்கு வருவோம். திருவண்ணாமலை இல்லை, உங்க அண்ணாமலைக்கு வருவோம். பழனி மலையிலிருந்து அண்ணாமலைக்கு வரீங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பிணக்கு இருந்தது, ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னு ஒரு செய்திகள் நிறைய வந்தது, எல்லாம் சரியாயிடுச்சா? பிணக்கும் இல்லை, இணக்கம் தான். இல்லைன்னா நான் கட்சியில் மறுபடியும் போகும்போது முதல் அட்டையை அவர்கிட்ட தான் வாங்கினேன், வாழ்த்து சொன்னார்கள். அதே மாதிரி கட்சியின் தொண்டனாக தென் சென்னையில் எனக்கு ஒரு வேட்பாளராக நான் போட்டி போட்டேன். அப்போ அண்ணாமலை எனக்கு பிரச்சாரமும் செய்தார்கள். இது அண்ணாமலைக்கும் எனக்கும் பிணக்கு என்பது உருவகப்படுத்தப்பட்டு இணையதளங்களில் வந்த ஒரு செய்தி. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கட்சியிலே தலைவராக இருக்கிறவருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அவரோடு கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தவள் நான். ஏன்னா கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தலைவராக உயர்ந்தவள் நான். ஆக நான் இன்று தலைவராக உயர்ந்து இன்னைக்கு மறுபடியும் உறுப்பினர் ஆகும்போது கூட ஒரு தலைவரை எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் எனக்கு தெரியும். அதனால இது இணையதள வாசிகள் செய்த ஒரு குசும்புன்னு வேணா சொல்லலாம். அண்ணாமலை நீங்க சொல்ற அட்வைஸ்ல கேட்கிறாரா? இல்லை, நான் அட்வைஸ்லாம் யாருக்கும் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவர் மாநில தலைவர், அவரோட நடவடிக்கைகள் அவர் பார்த்துக்கொள்கிறார், அவ்வளவுதான். நான் அட்வைஸ்லாம் சொல்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கூட நடுவில் கட்சியில ஏன் ஒரு பேட் எலிமெண்ட்ஸு, சமூகத்தில் ஒரு பெயர் எடுக்காத ஆட்கள் அவங்கெல்லாம் ஏன் சேர்க்குறீங்க, கட்சிக்கு கெட்ட பேர் வராதா அப்படின்லாம் நீங்கள் பேசுறதா? அது நான் ஒரு கட்சியின் மூத்த உறுப்பினர் என்ற வகையில் எனது ஆதங்கத்தை நான் தெரிவித்தேன். அண்ணாமலைக்கு எதிரான அந்த கருத்துல அந்த பேட்டி கட் பண்ணி ஒட்டப்பட்டது. நான் என்ன சொன்னேன், இதுக்கு அண்ணாமலை மட்டுமே பொறுப்புன்னு சொல்ல முடியாது. சில மாவட்ட தலைவர்களை சில பேர் அணுகி அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி சில பதவிகளை சில பேர் வாங்கி இருக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். இதற்கு மாநில தலைவரை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இதை மாதிரி சேர்ந்தவர்கள் யார் என்பதை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கட்சியில் இணைவது தப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது என்பதில் எனது அடிப்படை விருப்பம். அந்த விருப்பத்தை சொல்வதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த லெட்டர்பேட கட்சிகளாக இருக்காங்க பாருங்க, ஜான் பாண்டியன், அப்புறம் தேவநாதன், இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு சாதிய பின்புலத்தை வச்சுக்கிட்டு அல்லது பணத்தை வச்சுக்கிட்டு இல்லது அவங்களுடைய கல்வி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் கொடுத்தது தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலையா? சீட்டு கொடுத்தது கூட்டணி என்று வரும்பொழுது அந்த கூட்டணி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழிசை மேடம், நீங்கள் யாரோட கூட்டணி வைக்கிறீங்கிறது உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல. பிஜேபினா கணேசன் காலத்தில், உங்கள் காலத்தில் ஏன் அவ்வளோ சுற்றி வர்றோம், கணேசன் காலத்தில், உங்கள் காலத்தில், சிபிஆர் இடத்துல அதுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறது வேற விஷயம். கட்சியில் யாரையா கொண்டு சேர்த்தா கட்சிக்கு அப்புறம் அதுவும் மற்ற கட்சிகள் மாதிரி போயிடும்ல. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சியில் போகக்கூடாது என்பதில் எனக்கும் விருப்பம் இருக்கிறது. இந்த கட்சி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் கோர் இஷ்யூவை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் நான் எனது ஆதங்கத்தையும் நான் தெரிவித்தேன். டிஃபரன்ஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இல்லை, போயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியாது. சில டெம்பரரி செட்பேக் ஒரு கட்சிக்கு சில நேரங்களில் வரலாம். அது அண்ணாமலை அவர்கள் கட்சியை பலப்படுத்தணும், எதிர்கூட்டணியை இப்போ அதிமுகவும் திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டும் என்பது நமது கொள்கையாக இருக்கும் பொழுது எல்லாரும் இந்த 2 திராவிட கட்சிகளையும் எதிர்ப்பவர்கள் எல்லாம் நாம சேர்த்துக்கணும்னு ஒரு எண்ணத்துல அவர் சேர்த்துருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணியெல்லாம் அமையும் போது நான் அப்பொழுது கட்சிக்குள் இல்லை. ஆனாலும் ஒரு மாநில தலைவர் ஒரு முயற்சி எடுத்தால் அதை யாரும் மறுப்பதில்லை. ஏனென்றால் கட்சியில் மாநில தலைவருக்கு மதிப்பளிக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கட்சி அந்த பலம் பொருந்திய ஒரு தூய்மையான மக்களுக்கான பலம் பொருந்திய பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்ற பெயரோடு இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கும் இருக்கிறது. வருங்காலத்தில் சில குற்றங்கள் குறைகள் இருந்தால் அது களையப்படும். ஏனென்றால் அதற்காக அண்ணாமலை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், குற்றவாளிகள் இப்ப தெரிந்தவர்களை நீக்கி இருக்கிறாங்க கட்சியிலிருந்து, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சில நேரங்களில் அவர்கள் ஆர்வ மிகுதியினால் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களை இணைத்திருக்கலாம், அவர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதனால திராவிட கட்சிகளோடு மாதிரியே நடத்தணும், அது நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம எங்க நிற்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது தான் நம்ம எதிரியுடைய அசரத்தை பார்த்தா நம்ம அசரத்தை விடணும். அதெல்லாம் உண்மைதான். கலைஞர் மாதிரி அந்த திமுக உள்ள தலைவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க இத்தனை வருஷமா, இதை பார்த்து நம்மளும் இப்படி பண்ணணும், ரொம்பலாம் நம்ம வேற மாதிரி பண்ணால் சரிப்படாது, இந்த நாட்டில் இப்படி தான் இருக்கணும், ரோமில் இருக்கும்போது ரோமனாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி
அதெல்லாம் சரியா அதுக்கு உங்களை மாதிரி பேச்சாளர் இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சாமர்த்தியமான பேச்சாளர் அவங்க கட்சி இருக்காங்க. நீங்கள் அவங்க ஸ்டைலில் பதிலடி கொடுக்கறது, அந்த ஸ்டைலில் வந்து மாவட்ட செயலாளர்கள் பூத்து கமிட்டிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறது அது வேற கதை. சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த பேட் எலிமெண்ட்ஸை போய் உள்ளே கொண்டு வரும்போது அது எப்படி சரியாக வரும்? நம்ம வந்து அணுகுமுறையில் தான் மாற்றம் கொண்டு வரணும் ஒழிஞ்சு இந்த மாதிரி ஆட்களை உள்ள கொண்டு வரும்போது கலந்துருச்சு எல்லாம். இல்ல இது எல்லாருமே அவங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய வந்துருச்சு. இல்ல அவங்க எல்லாருமே அவங்கன்னு சொல்ல முடியாது. காலமே என்னாச்சுன்னா கட்சியில வந்து சரி பிஜேபியில் சேர்ந்தா நமக்கு டெல்லியில் பாதுகாப்பாக இருப்பான், என்ன வேணா பண்ணலாம், இங்கே நம்ம வீட்டில் வந்து இடி கதவை தட்ட மாட்டான் அப்படிங்கிறாப்புல ஒரு பேச்சு வந்துருச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எங்க கட்சியில இருந்தாங்கன்றதுக்காக அவங்களை யாரும் பாதுகாக்கல. இப்ப அவங்க எல்லாம் போலீஸால நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாங்க முழுமையா அவர்களை பற்றி தெரிந்தவுடன் அண்ணாமலை நீக்கி இருக்கிறார். அதனால நான் சொன்ன மாதிரி ஒரு கட்சிகளை எதிர்க்கணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் பெற்று ஒரு உந்துதல்ல சில விஷயங்களை அவங்க பண்ணி செய்திருக்கலாம். அது சில கரெக்ட் செய்யப்படும். எங்கேயுமே சரி செய்யப்பட முடியாதது எதுவும் கிடையாது. எல்லாம் சரி செய்யப்படும். சரி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களை போன்றவர்கள் அதற்கான முயற்சி மேற்கொள்வோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. நீங்க ப்ராப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா டிப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராப்ளமேட்டிக்கா பேசினா உடனே அது இப்ப நாங்க எங்களோட கரோனா வைரஸை விட வேற மாதிரி வைரஸா போயிடும். அதனால டிப்ளமேட்டிக்கா தான் பதில் சொல்ல முடியும். சரி, இப்ப பிஜேபி கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா வெவ்வேறு கவர்னர்ல நியமிக்கிறாங்க வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு. அதுல வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, மற்ற கவர்மெண்ட் இருக்கு. நான் பிஜேபி கவர்மெண்ட்ல கவர்னர் நியமிக்கும் போது கவர்னருங்கிறவர் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் அவர். ஹி ஹேஸ் டு ஆக்ட் ஆன் தி பேஸ் ஆஃப் தி சிஎம் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தெளிவாக வரையறது இருக்கு. அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட் தான் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய கவர்னர்கள் வந்து அந்த பிஜேபி கவர்மெண்ட் இல்லாத ஒரு சர்க்கார் பாருங்க, அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணுன்னே உட்கார்ந்தாப்புல தெரியுது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் கிரண்பேடி இருந்தவங்க, கேரளாவில் ஆரிஃப் முகமது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் தெலுங்கானா சிஎம்முக்குமே அப்போ பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. இப்படி நிறைய பிரச்சனை. தமிழ்நாட்டை கேட்க வேணாம், ரவி வந்து நிறைய பேசுகிறாரு. அதாவது ரெகுலராக ஏதாவது சர்ச்சையாக பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் சிஎம் பதில் சொல்கிறதும், அப்புறம் வந்து வைஸ் சான்சலர் மீட்டிங்கில் வந்து கல்வி அமைச்சர் கலந்து கொள்ளாததும், இந்த மாதிரி நிறைய ஓடிட்டுருக்கு. இது சரின்னு நினைக்கிறேன். இதுல முதல்ல நான் சொல்றது, இது ஒரு பார்வை. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற இடங்களில் கவர்னர்கள் தவறு செய்கிறார்களா, முதலமைச்சர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து இந்த மாநிலத்தை விட நான் மாநிலத்தை கவர்னராக இருந்த தெலுங்கானாவை முதலில் உங்களை விடுத்திக் கொள்கிறேன். நாங்க போறதுக்கு முன்னாலேயே இத்தனைக்கு நாங்க சொல்றோம், நாங்களும் படித்தவர்கள் தான், சமூக வாழ்க்கையில் இருந்தவர்கள் தான். ஆளுநர் என்ற ஒரு பதவி வந்தவுடன் அரசியல் முற்றிலுமா விட்டு தான் நாங்கள் ஆளுநராக பதவி ஏற்கிறோம். முதல் நாளே சந்திரசேகர் ராவ் என்ன சொல்றாரு, பாஜக தலைவராக இருக்கிறவங்க வராங்க, அதனால அவங்க பாஜக காரராகத்தான் பணியாற்றுவார் என்று முதலிலேயே அவர்கள் ஒரு எண்ணத்தையும் வண்ணத்தையும் எங்க மேல பூசிடுறாங்க. பூசினதற்கு பின்பு நாம எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் முடிவாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப வந்து எனக்கு புரோட்டோகால் கொடுக்கல, ஏன்னா நான் பாஜகக்காரராக செயல்படுகிறேன். நான் ஏதாவது மக்கள் சார்ந்து, நீங்க ஒண்ணு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் சிட்டிசன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாநிலத்தின் முதல் பிரஜை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப மற்ற பிரஜைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரஜைகளோடு அவர்கள் நிற்க வேண்டும் என்பதும் முக்கியம். அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு ரவி அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் மற்றதுக்கு வரல. நான் சேர்ந்த உடனே 14 பல்கலைக்கழகங்கள் வைஸ் சான்சலர் இல்லாம, துணைவேந்தர் இல்லாம இருந்தது. அப்ப நான் போன உடனே 14 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறது, துணைவேந்தர்களை நியமிங்கள்னு சொன்னா, அப்போ முந்தின கவர்னர் சொல்லல, அப்ப நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பாஜக, இது எப்படி பாஜக காரங்களா ஆக முடியும்? ஆக மக்களுக்கான கருத்துக்களை, சரியான கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. நான் கேட்கிறேன் 14 இப்ப இன்னைக்கு கூட இங்கே கூட அதிகமான அண்ணன் எடப்பாடி மாதிரி உள்ளவங்க கூட சொல்லியிருக்காங்க, எங்கள் கட்சி தலைவரும் சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் ஆளுநரை சொல்றாரு இங்கே பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று? அதைத்தான் 14 துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறா. போன உடனே முதற்காக அதற்கு குரல் எழுப்பின
அப்போ 14 துணைவேந்தர்கள் இல்லைன்னு குரல் எழுப்பினா உடனே உங்க பாஜக காரங்களை குரல் எழுப்புறாங்கன்னு சாயம் பூசினா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பு. அவங்க என்ன ஆக சொல்றாங்கன்னா, மக்களுக்கான நல்ல திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது, மக்களுக்காக குரல் கொடுக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் அதை எதிர்குரலாக பார்க்கிறார்களே தவிர அது மக்களுக்கான குரலாக பார்க்க மறுக்கிறார்கள். நாங்கள் ஆக இந்த சாயத்தை பூசியது முதலமைச்சர்கள் தானே தவிர ஆளுநர்கள் இல்லை என்பதை பதிவு செய்யும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மக்களால் போராடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க வந்து பைபாஸ் ரூட்ல வந்து மேல உட்காந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணாதீங்கிறது இன்டைரக்டா சொல்ல வராங்க. இல்ல, நானு ஒரு பிரதம அமைச்சரையே தேர்தலையே சந்திக்காத பிரதம அமைச்சரை 10 ஆண்டு காலம் கொண்ட கட்சி இது. நாடு இது. மன்மோகன் சிங் 10 வருடமா ராஜ்யசபா மூலமா தான் வந்தாரு, மக்களை சந்திக்காம தான் வந்தாரு. அப்படின்னா பிரதமர் அவர் பேச முடியாதுன்னு நீங்க சொல்லல. ஆக அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்ற ஒரு பதவி இருக்கிறது, அதற்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. ஆக நாங்க ஓட்டு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதியோட பதவியை தானே, அவங்க தானே உங்களுக்கு பதவி பிரமாணமே செய்து வைக்க வேண்டி இருக்கிறது. ஆக அரசியலமைப்பு சட்டம் ஒரு பதவியை இந்த வகையில் தான் இந்த பதவி பெறப்பட வேண்டும் என்று ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இன்னொன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரால் ஆலோசிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள். அப்ப யாரு ஒப்புதல் கொடுக்கறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் எங்களை செலக்ட் செய்கிறார்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நாங்க. ஆக அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், ஆனால் நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கே இப்படி ஒரு பதவி, அதற்கென்ற அதிகாரங்கள். இன்னைக்கு உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து கொடுக்கணும்னா கூட இவங்க தானே பதவி பிரமாணம் செய்து கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் கவர்னர்கள் இவ்வளவு பிரச்சனை பண்ணது இல்லையே. அப்படிலாம் இல்ல, அது வெளியே தெரியலன்னு வேணா வச்சுக்கலாம். இங்க உள்ள கவர்னர்கள் எப்படி இருந்தாங்க, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கூட சில கவர்னர்கள் எப்படி இருந்தாங்க, அங்க வந்து குமுத்பென் ஜோஷி இருந்தாங்க. அப்போ உள்ள என்டி ராமராவுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இப்ப மிகைப்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான். தமிழ்நாடு கவர்னர் வந்து நிறைய பேசுறாரு, காட்டு வேலை பத்தி பேசுறாரு. அவர் கிறிஸ்டின், அவருக்கு நம்ம இலக்கியம் என்ன தெரியும் கேட்கிறாரு. இல்ல, அவரின் கருத்துக்கள் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏனென்றால் இன்னொருத்தரின் கருத்துக்களுக்கு கருத்து சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. சாயம் பூசுறாரு. இல்ல, அதுதான் மரியாதைக்குரிய ரவி அவர்களின் கருத்துக்களுக்கு நீங்க அவர்கிட்ட கருத்து கேட்கலாம். அரசியலமைப்பு சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகளுக்கான நான் பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் முக்கியமான இடம், மோடியுடைய ரைட் ஹேண்டா இருக்காங்க. தமிழிசை இவ்வளோ போராடி இருக்கீங்க, இவ்வளோ தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு அந்த கேபினெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, நான் அதை ஒப்புதலுக்கே போகல. அப்படி பார்த்தா என்ன கவர்னர் ஆக்குனாங்களே, அதனால நான் அந்த ஒப்பீடுக்கே நான் போகல. நான் வந்து ஒரு கள போராளி. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க நான் களத்துல இருக்க ஆசைப்படுறவ, வெற்றியோ தோல்வியோ நான் களத்துல இருக்க ஆசைப்படுறவள். மேடம்கிட்ட ஏற்கனவே நீங்க தேர்தலில் நிக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல, நான் தேர்தலில் நிக்கல, நான் வந்து ராஜ்யசபால இருந்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. ஆக அதுக்காக அவங்க திறமைசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், தேர்தலில் நின்று வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே திறமைசாலிகள். இப்ப நான் திறமைசாலி தாங்க, ஆனா எனக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி ஓட்டு வாங்குற திறமை எனக்கு இல்லை. ஓட்டை வாங்கும் திறமை என்னிடம் இல்லை. ஓட்டை கேட்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. ஓட்டை வாங்கும் திறமை என்கிட்ட இல்லை. செலவே பண்ணலன்னு சொல்லுங்க. நான் செலவு பண்ணல, இல்லை, நான் ஓட்டெல்லாம் பண்ணல. நான் அதுக்குள்ளதான் செலவு பண்ணேன். ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு. என் கோட்டும் வெயிட்டு, என் நோட்டும் வெயிட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்ட செலவு தான். நாங்க வந்து கட்சி தொண்டர்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடுப்போம், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு கொடுப்போம். ஓட்டுக்கு எங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம், ஓட்டுக்கு நாங்க எதுவுமே செய்யலைன்னு. ஆக அந்த ஆள் பலமும் அந்த மணி பவர், மசில் பவர் வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த இதுல நான் எந்த விதத்துலயும் என்னோட திறமை குறைஞ்சு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா வேட்பாளர்களோட அவர்களுக்கு இணையான திறமை உள்ளவள் தான் நான். ஆனா இந்த விஷயத்துல எங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்களுடைய தோல்விக்கான பணம் தான் பிரச்சனை இல்ல, பணம் தான் இல்ல, ஆக அதுவும் ஒரு பிரச்சனை. தொடர்ந்து தோல்வியில சந்திப்பது மனசு கொஞ்சம் அப்செட் ஆகுதா? அப்செட்டால ஆகல, நாங்க வந்து உறுதியாகி கொள்கிறோம். தோல்வி வர 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 விழுப்புண்கள் அதிகம் பர வெற்றி புண்கள் வரும்னு கிடைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறோம். ஏன்னா முயற்சி செய்வதில் தவறில்லை. மக்களுக்காக மக்கள் ஓட்டு போட்டுருந்தா மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். என்ன பார்த்தா நான் உங்கள்கிட்ட மேனிஃபெஸ்டோ காமிக்கிறேன், ஒரு மிகப்பெரிய கனவோட. தூத்துக்குடியிலே அப்படிதான். தூத்துக்குடியில் நான் குறிப்பிட்டிருந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து ராஜ்பவனுக்கு வந்த மத்திய அமைச்சர் என்னோட டேபிள் மேலே இருந்தது. எடுத்து பார்த்துட்டு, என்னங்க இது மத்திய அமைச்சர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க,
அங்கே உள்ள வாழை நாரை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள உப்பை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள மீனை எப்படி பிளான் பண்ணுறது பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள முத்தை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள ஏர் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி, சி கனெக்டிவிட்டி, வேற எல்லா மாவட்டங்களே அது கிடையாது. ஆக இத்தனை இணைப்புகள் இருந்து இதை எப்படி தூத்துக்குடியை டெவலப் பண்ணணும்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மக்கள் ஓட்டு போடலை. ஓட்டு போட்டிருந்தா நான் தூத்துக்குடி இன்னைக்கு இதை விட நான் சிறப்பாக கனிமொழி கொண்டு வரலன்னு நான் சொல்ல, இதை விட அதிகமாக கொண்டு வந்திருப்பேன். அதே மாதிரி தான் தென் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் நான் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு ஆளுநராக இருந்த அனுபவம் இருக்கிறது, மாநில தலைவராக இருந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு அதுவும் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். அப்போ மத்தியில் தெலுங்கானா மக்கள் ஓட்டு போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் மத்தியில் உள்ள இணக்கமான சூழ்நிலை என்னோட மாநிலத்துக்கு நிறையா கிடைக்கும், என் தொகுதிக்கு நிறையா கிடைக்கும். அப்படி ஒரு மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஏன் வரமா இருக்கிறது? நீங்கள் சட்டமன்றத்துக்கு போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க, யார் வரணும்னு நினைக்கிறப்படுது. மத்தியில் மோடி அவர்கள் தான் வருவாருன்னு தெரியுதுல்ல. இப்போ நீங்கள் மத்தியில் இந்த எம்பிக்கு இப்போ உள்ள எம்பிங்க என்ன செய்ய முடியும்? சத்தம் போடலாம், கோரிக்கை வைக்கலாம். ஆனால் எங்கள் எம்பி எங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால எனக்கு இது பெற்று தாருங்கள் என்று இன்னும் அதிக உரிமையோடு பெற முடியுமா இல்லையா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக எம்எல்ஏ அதிகமாக அதிமுக எம்எல்ஏ செய்ய முடியுதான்னு திமுக எம்எல்ஏ அதிகமாக செய்ய முடிகிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போட்டாதான் நீங்களாம் செய்வீங்களான்றது வேற. இங்கே அப்படி தானே செய்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழக தொகுதிக்கு அதிகமாக செய்ய முடியுதில்ல. அப்போ அதே மாதிரி எங்களால் அதிகம் செய்ய முடியும்ல. ஆக மக்கள் இப்படி மாற்றி அந்த காலத்துலலாம் அப்படி தானே, மத்திக்குனா இவங்களுக்கு கொடுக்கணும், மாநிலம்னா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா. ஏன் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க? இப்போ தமிழ் சேனை குறைவா? நான் ஒரு 25 இந்த 17ஆம் தேதி வந்ததுன்னா, இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி வந்ததுன்னா, பாஜகவில் இணைந்து ஒரு மருத்துவராக இருந்து அரசியல்வாதியாக மாறி 25 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஸ்டாப் 1999 நீங்க மருத்துவமனை செயலாளராக இருந்தீங்க. ஆமா, செப்டம்பர் 17ஆம் தேதி சேர்ற. செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு டிவைன் கோயின்சிடன்ஸ், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பிறந்த நாள் எனக்கு அன்னைக்கு தெரியாது, ஆனா நான் சேர்ந்த நாள் அதுதான். 25 ஆண்டு காலமாக நீங்க ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஸ்டாப். எந்த வருடமும் நான் வெளிப்படையா இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்சியில நீங்க இப்ப என்னோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதாரண உறுப்பினர், நீங்க சொன்ன மாதிரி தென்சென்னை மாவட்டத்தின் மருத்துவர் அணி செயலாளர், அதுக்கப்புறம் மாநிலத்தின் மருத்துவர் அணி பொதுச் செயலாளர், அப்புறம் அகில பாரத மருத்துவர் அணியின் இணை அமைப்பாளர், அதுக்கப்புறம் மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர், அகில பாரத செயலாளர், அப்புறம் மாநில தலைவர், அப்புறம் கவர்னர். ஆக அடிப்படையில் ஒரு மாவட்டத்தில இருந்து மாநிலம் உயர்ந்து, மாநிலத்திலிருந்து அகில பாரதம் உயர்ந்து, அகில பாரதத்தில் திருப்பியும் மாநில தலைவராகி அவ்வளவு என்னோட பயணம் நெடியது. ஆக அவ்வளவு நெடிய பயணத்துல எவ்வளவு அனுபவம் இருக்கும். 2 மாநிலத்தை வேற நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ தெலுங்கானாவில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள், புதுவையில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள். ஆக இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருவருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு எம்பி எதுவுமே பெருசா இந்த மாவட்டத்துக்கு செய்யல. ஆக இதை பார்த்து ஏன் நீங்க ஓட்டு? ஆக தமிழக மக்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, ஒரேடியா சின்னத்தை பார்த்து ஒரேடியா உங்க வேட்பாளர் யாரு, உங்க வேட்பாளரால இந்த மாவட்டம் பலன் பெறுமா? இன்னும் அதிகம். இப்ப எனக்கு ஓட்டு போட்டீங்கப்பா, எதிர்கட்சி எவ்வளவு கொண்டு வந்துட முடியும், என்ன செய்திட முடியும்? உடனே எதிர்கட்சி எம்பி கேட்டா இல்ல செய்யறாங்க. மரியாதைக்குரிய எதிர்கட்சி எம்பிக்கள் சொன்னா கட்கரி அவர்கள் செய்கிறார்கள், பிரதம அமைச்சரை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் இங்க திமுக எம்எல்ஏக்கு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதே மாதிரி பாஜக எம்பியா இருக்கும்போது இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கும்ல. ஏன் அதை மறுக்கிறீங்க? உங்களுக்கே வர வாய்ப்பை ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்றத எனது கருத்து. இல்ல, நம்ம இப்ப சமீப காலமா என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தல் அரசியலுக்கு என்னன்னா, மக்கள் ஊழலை ஏத்துக்கிட்டாங்க. ஊழலை இங்க ஏத்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு மனப்பக்குவம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, ரேஷன்ல எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் இந்த ஆட்சி மேலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்பல ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க சட்டமன்றத்துல நீங்க அதை பிரதிபலிங்க, பாராளுமன்றத்துல எப்படி பிரதிபலிப்பீங்க நீங்க? இல்ல, இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு அப்புறம் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. பாராளுமன்ற உறுப்பினரின் தகுதி வேறு, பாராளுமன்றத்தின் பணி வேறு, பாராளுமன்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைப்பது வேறு, மாநிலம் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது வேறு. நீங்க ரேஷன் வச்சு நீங்க அதை மெஷர் பண்ணீங்கன்னா எப்படி சரியா வரும்? அது தமிழக மக்கள் அறிவாற்றல் மிக்க மக்கள், அதை ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலை என்பது எங்களை போன்றவர்களுக்கு ஆதங்கமா இருக்கு. என்னன்னா, கட்சியை பொறுத்தவரை
நமக்கு அதுவும் பிரஸ்டீஜ் இஷ்யூ, இதுவும் பிரஸ்டீஜ் இஷ்யூ. நம்ம 40க்கு 40 ஜெயிக்கணும். இங்கே வந்து நல்லா இப்பயே ஸ்டாலின் வந்து 200 ஜெயிக்கணுங்கிறாரு, 200க்கு மேலே போகணுங்கிறாரு. ஸோ நம்ம கட்சியை இன்டாக்டாக வச்சுக்கணும்னா நிறைய இல்ல அதுக்கு அவங்க கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்கிறது என்பதுல நான் வந்து மாற்று கருத்து சொல்லலை. அவங்க 67ல இருந்து கட்டமைப்பை சரி செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரு தேசிய கட்சி, 80க்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதுவும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு திராவிடம் என்ற ஒரு சொல் வந்து ஆளுமையை கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு தேசியம் என்று வரும்பொழுது எமர்ஜென்சி பீரியட்லயே நமக்கு தேசியத்துக்கு ஆதரவு கிடைக்கலையே தமிழ்நாட்டில். ஆக தமிழகத்தில் அந்த தேசியத்தின் பக்கம் தமிழகம் திரும்ப வேண்டும் என்பது தான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வளவுக்கு முன்னால் அது அதை சாதிக்க முடியவில்லை என்றால் இனிமேலாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் மறுபடியும் தீவிர அரசியலில் ஈடுபட்டு இருப்பது. நிச்சயமா 1967ல் தேசியத்திலிருந்து திராவிடத்திற்கு ஒரு மாற்றம் வருவதைப் போலவே திராவிடத்திலிருந்து தேசியத்திற்கு 2026ல் ஒரு மாற்றம் வரும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, திராவிட ஆட்சியோட தேசிய ஆட்சி நடக்குது இல்ல நார்த் இந்தியால, அங்க என்ன பெட்டரா இருக்கு? எல்லா இடமும் பெட்டரா இருக்கு. நீங்க இண்டோர் போய் பாருங்க, மத்திய பிரதேஷ் போய் பாருங்க, அதே மாதிரி குஜராத் போய் குஜராத்ல உடனே அதாவது ஒரு இடத்துல மாத்தி உடனே குஜராத் மாடல் இதுதான் அப்படின்னு இல்லை. நான் குஜராத் சிப்ஸ் ஆஃப் டீன்னு ஒரு புக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தி எழுதினேன். அதில் டிட்பிட்ஸ் மாதிரி அது என்ன சிப்ஸ் ஆஃப் டீனா அவர் டீ மாஸ்டரா இருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் மாஸ்டரா மாறி இருக்காரு. அதனால அதில் நான் எழுதியிருந்தேன். நான் எப்போ போனேன், 2001ல் நான் குஜராத்துக்கு போகிறேன். அப்போ சோலாரில் டெலிஃபோன் பூத் இயங்குதுங்க. குப்பைகளை எல்லாம் எடுத்து இன்னைக்கு கூட நம்மளதுல இன்னும் அது வரல. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு இல்லை. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கிராமத்துலையும் நான் பார்க்குறேங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷன் இன் டெவலப்மெண்ட். இன்னைக்கு மருத்துவ உலகம் நம்ம என்னதான் மருத்துவத்தில் இருந்தால் கூட டயாலிசிஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. குஜராத் டயாலிசிஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. கிராமத்தில் உள்ளவங்க கூட 4 மணி நேரம் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். எந்த ஊருக்கு வேணாலும் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு இலவசமாக செய்து தரப்போகுது. நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சா இல்லையா? வந்திருக்கு. பட் ஆனா ஊழல் அதிகமாக ஆகி ஊழலால ஒரு அமைச்சர் இலாகா இல்லாம உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஊழல் பெருசா இல்லைன்னா அது யாருடைய பணம் களவாடப்படுகிறது? மக்களுக்கான பணம் தானே களவாடப்படுகிறது. இதுல வந்து சயின்டிபிக் கரப்ஷன், சர்க்காரியா கமிஷன் சொன்ன மாதிரி இங்க சயின்டிபிக் கரப்ஷன். டெவலப்மெண்ட்டை கொடுக்குறேன்பாங்க, அதுல கமிஷன் சான்றே இல்லைங்கிறாங்க. சான்றே இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள்ட்டையும் மருத்துவக் கல்லூரி இருக்கு. எல்லா அமைச்சர்களும் வசதியா இருக்காங்க. என்ன தொழில் செஞ்சாங்க? பெரிய பெரிய வீடு வச்சிருக்காங்க. என்ன தொழில் செஞ்சாங்க? அப்ப எப்படி இதெல்லாம் வந்தது? அவங்களுக்கு யாரும் ஏன் கேள்வி கேட்கல? எப்படி வந்தது? அரசியலை தொழிலாக வைத்திருந்ததுனால தான் வந்தது. இன்னைக்கு எல்லாத்தோட உயிர் ரக கார்ல போறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவ கல்லூரிகள் வைக்காத திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களே நம்ம பார்க்க முடியாது. எப்படி? சரி, நார்த்லயும் பிஜேபி ஆளும் நார்த்லயும் இதே கதை தான் நடந்திருக்கு. எல்லாருமே வசதியான வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக நான் அதை கம்பேரிசன் ஒன்னொன்னு, இப்ப நீங்க அங்க இருந்து ஒருத்தரை பிடிச்சி இழுத்தனா இங்கே உள்ளவர்களுக்கு அதுவே விதிமுறைகளாக இருக்கிறது, அங்கே விதிவிலக்குகளாக. திராவிட தலைவர்களும் நாங்க வந்து எங்க மேல வந்து ப்ரூவ் பண்ணல அப்படி தானே சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணல. இன்னைக்கு 2 அமைச்சர்கள் மீது உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இலாகா இல்லாம ஒரு அமைச்சர் உள்ள இருந்து கொண்டு வெயிட் பண்ணலாம். பட் ஊழலே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரணும்னா, ஏன்னா உங்க கட்சி வந்து இன்னும் போராடிட்டு இருக்கு. இன்னும் வந்து சோ நியர் எட் சோ ஃபார்ம்பாங்க, கிட்ட வந்துட்டீங்க. ஆனா இன்னும் உங்களுக்கு ஓட்டு நிறைய தேவைப்படுது. இப்ப நீங்க வந்து அதிமுகவோட ஓட்டு இருந்தாதான் உங்களால கரையேற முடியும். நீங்க அதிமுகவுடைய தலைவரை வந்து அண்ணாமலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றாரு. இப்போ அதிமுக ஓட்டு எல்லாம் நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? ஆனாலப்பட்ட திமுகவே ஒரு டஜன் கட்சியை கையில் வச்சிருக்கு. கரெக்ட். கூட்டணி இதுல வந்து அண்ணாமலைக்கு அவர் கருத்தை சொல்ல உரிமை இருக்கிறது. அதே மாதிரி யதார்த்தத்தை சொல்வதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. நான் இதைத்தான் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 2024 வெற்றியை முழுவதுமாக அவர்களின் வெற்றி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எதிர் அணியின் வாக்குகள் பிரிந்ததனால் வந்த வெற்றி. கூட்டணி வச்சிருந்திருக்கணுமா வச்சிருக்க வேண்டாமான்லாம் கதை வேற. எதிரணியின் கூட்டணி வாக்குகள் பிரிந்ததனால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இன்னைக்கு உள்ள கணக்கு என்ன பொறுத்த மட்டும் அது அண்ணாமலை வந்து மாநில தலைவராக சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஸ்டாலின் 2024 தேர்தலை பற்றி பேசும்பொழுது ஒன்றை சொன்னார். 2024 யார் வெற்றி பெற வேண்டும் என்று கணக்கை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பது கணக்கு. என்னை பொறுத்த மட்டில் 2026 அதுதான். யார் வெற்றி பெற வேண்டும் என்ற கணக்கை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்ற கணக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் மறுபடியும் அவங்க
வாரிசு அரசியல், மற்றபடி அதே அராஜக ஆட்சி, அதே பிரச்சனைகள் எல்லாம் வரும். திமுகவுல உதயநிதி எல்லாரும் ஏத்துட்டாங்களே, நான் துரைமுருகன் சீனியர் மோஸ்ட் மேன், அவர் சொல்றாரு உதயநிதி ஏற்றுப்பேன், அவருடைய மகனையும் கட்டாயப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். ஏன்னா அப்புறம் உதயநிதியை ஏற்றுக்கொள்ளலன்னா அப்புறம் துரைமுருகனோட பையன் கதிரானந்துக்கு சீட்டு கிடைக்காது, பொன்முடி பையனுக்கு சீட்டு கிடைக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷனை நான் ஊக்கப்படுத்திட்டு என் ஜெனரேஷனையும் நான் ஊக்கப்படுத்திக்கிறேன்னு சொல்றேன். ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஆக இதனால கட்சியில் அவங்க சீனியர்ஸ் பாதிக்கப்படுறது இல்லை, ஒட்டுமொத்தமாகவே ஒரு வளர்ச்சி திட்டம் என்று. அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க, அரசியல் பின்புலம் இல்லாத பல லட்சம் இளைஞர்கள் வர வேண்டும், அவர்களுக்கான ஆற்றல், அவர்களுக்கான, ஏன்னா அடிமட்டத்திலிருந்து மேலே வரும்பொழுதுதான் அந்த மக்களின் பிரச்சனைகளை இன்னும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் நீங்க இப்படி வந்து கொண்டே இருந்தீர்கள், நீங்க இலவசங்கள் கொடுக்கலாம். உதாரணத்திற்கு நான் பெண்களுக்கு பேருந்துகளில் அவர்கள் பெருமையாக ஏறி இறங்குவதை நான் எந்த குறையும் சொல்லலை, ஏன்னா சாமானிய மக்களுக்கு அது தேவை. ஆனா அதே நேரத்துல நீங்க நாங்க கொடுக்குற பஸ்ல சொகுசா ஏறி உட்கார முடியுதுலன்னு கேட்டு அவமானப்படுத்த வேண்டாம், அது ஒன்று. ஆனா அதே நேரத்தில் நேற்று மகாராஷ்டிரால 74 லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறார்கள். 7500 கோடி ரூபாய் அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் சுய உதவி குழுக்களில் உள்ள 25 லட்சம் சுய உதவி குழு பெண்களுக்கு 2500 கோடி ரூபாயில் அவர்கள் ஒவ்வொருவரும் லட்சாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு வண்டி பயணம் பெரிதா, வாழ்க்கை பயணம் பெரிதா? அவ்வளவுதான். நீங்க இலவசமா வைத்துக் கொண்டிருங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கல பெண்கள் ஒண்ணு செய்யணும். ஆனா லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க லட்சாதிபதியாக்கி அந்த லட்சத்தை பல லட்சம் ரூபாய்க்கு அதை அவர்கள் மல்டிப்ளை செய்து அதன் மூலமாக தான் கையிலிருந்து எடுத்து கொடுத்துன்னா வச்சுக்கோ, பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பவர்களாக அவர்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் தான் கொண்டு வர வேணும். ஆக மறுபடியும் இலவசங்கள் என்ற பெயரில் மக்களை பெற்றுக்கொள்பவர்களாகவே வைத்துக் கொள்ளாமல் அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றி, இதில் பிரபலமான ஒரு பழமொழி தான், நீங்கள் மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பெண்களுக்கான திட்டம் என்னன்னு சொல்லுங்க. பெண்களை தொழில் முனைவர்களாக மாற்றி அவர்களை இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 75 லட்சம் பெண்களை மகாராஷ்டிராவில் மாற்றிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல 1 கோடி பெண்களை மாற்றி பாருங்களேன். அப்படி நான் சொல்றதுனால ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் பிரதமரின் மருந்தகம் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி நான் சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டும். யார் மூலமாக இந்த கருத்து வந்தது என்பது இல்லை. ஆக உங்களின் இலவசங்களாக அவர்களை வைத்துக் கொள்வதை விட அவர்களை லட்சியவாதிகளாக லட்சாதிபதியாக மாற்றுங்கள், மரியாதைக்குரிய மோடி சொல்வதை போல, அப்படின்றது எனது கருத்து. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட போகணும்னா அதிமுகவுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுது. அதிமுக இல்ல, அதுதான் இப்ப அண்ணாமலை அதிமுகவோட நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் நிறைய போயிட்டே இருக்கு. நீ யாரோட காலடியில் விழுந்து பதவி வாங்கினதுன்னு எனக்கு தெரியுங்கிற லெவலில் நேற்று கூட மீட்டிங்ல பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து பேசும்போது எலெக்ஷன் ரொம்ப நெருக்கத்துல வந்துருச்சு. நீங்க பேசும்போது திடீர்னு லாஸ்ட் மினிட்ல கூட்டணி வைக்க முடியுமா? முடியாது. இல்ல, அதாவது அண்ணாமலை சில கருத்துக்களை தீவிரமாக சொல்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத நீங்க அவரை பகைச்சுக்க முடியுமா? நீங்க திமுக கூட்டணி வைக்க முடியாது. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நான் ஒற்றை கருத்தை தான் சொல்றேன். யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது. நம்மளது ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதற்கு வருங்காலத்தில் என்னென்ன திட்டங்கள், அது அதிமுகவோட கூட்டணியா, அதிமுக இல்லாம கொண்டு வர போறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். தனிப்பட்ட ஈகோல பேசுறாரா? அது நான் சொல்ல முடியாது. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவு ஈகோ பத்திலாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஒரு மூத்த நிர்வாகி கட்சியில என்ற வகையில அவரு கருத்துக்களை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. நான் அன்னைக்கு பத்திரிகையில கூட சொன்னேன், அண்ணாமலை பேசியது சரியா அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு கருத்தை நான் என்ன சொன்னேன்னா, அந்த கட்சியின் தலைவரை மதிக்கின்ற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆக எங்கள் கட்சி தலைவர் என்ற வகையில் அவரது பாணி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா மற்ற கட்சி தலைவர்களையும் விமர்சனங்களே செய்தால் கூட அவர்களை மதிக்கின்ற ஒரு பாணி இருப்பதனால் நம் விமர்சனங்களில் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். சரி, நீங்க தந்தைக்கு தகைசால் விருது கொடுத்தாரு, ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எனது தந்தை அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் சரி, அவர்கள் கட்சிக்கு ஆற்றிய தொண்டும் சரி, எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அவர்கள் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை போன்றவர்களுக்கு இன்னும் அதிக அங்கீகாரம் கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று, தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டிற்கு இன்னும் அதிகாரம் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. ஆக தகைசால் தமிழர் என்று வரும்போது தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை யாரும் மறுக்க முடியாது. அதற்கு அவரை தேர்ந்தெடுத்ததற்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி சொன்னேன். மகளாக மகிழ்கிறேன் என்று போட்டிருந்தேன். மகளாக மகிழ்கிறேன், அதுக்கு என்ன சொன்னார் அவரு?
அவர் நன்றி சொன்னார், அவ்வளவுதான். கலைஞர் குடும்பத்து உங்களுக்குள்ள நட்புங்கிறது தொடர்ந்து இருக்கா இல்லையா? இல்ல, நட்பு இருக்கு, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா தமிழகத்துல ஒரு தவறான ஒரு பார்வை என்ன இருக்கிறதுனா, அரசியலை தாண்டி சில நட்புகள் வைத்துக் கொண்டிருந்தால் ஏதோ அவர்கள் ஒரு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள். நேர்மறை உறவு தான் இதெல்லாம். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களின் சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப சகோதரி மாதிரி எனக்கு பழகக்கூடியவங்க. நான் இன்னைக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும்போது போன வாட்டில் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு போனால் உடனே அது விமர்சனம் ஆயின்னு தான் நான் போகல. இல்லைன்னா இன்னைக்கு கூட நான் அவங்கள போய் தயாளு அம்மாவை போய் பார்த்துருப்பேன் நான். ஏன்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாயம் பூசப்படும் நான் போகல. அதே மாதிரி எனக்கு நேர்மறையாக உறவுனா நேர்மறையாக எங்கேயுமே ரகசிய உறவுலாம் கிடையாது. அண்ணன் ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்கிறேன், அதே நேரத்தில் அவர் செய்கின்ற நல்லதை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு என்னது திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர், என் மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்தவர் கலைஞர். அதே இப்போ ஒரு பெருந்தன்மையோடு ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் திருமணங்களை நடத்தி வைத்த அந்த அன்பை நான் பாராட்டி தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக நான் விமர்சனம் செய்து தான் ஆக வேண்டும். ஆனா தமிழகத்துல நான் வைக்கின்ற கோரிக்கை, அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும், அரசியலை தாண்டிய நட்பை அரசியல் தாண்டிய நட்பாக பார்க்க வேண்டும். அரசியல் தாண்டிய நட்பை உடனேயே அதற்கு ஒரு கூட்டணி சாயம் பூசி இவர்களெல்லாம் உறுதியானவர்களாக, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கட்சியில மிக உறுதியாக இருக்கிறேன், கட்சி நடவடிக்கைகள் மிக மிக உறுதியாக இருக்கிறேன். உடனே நான் இன்னொரு கட்சி தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்ற உடனே நீ உடனே திராவிடக்காரங்க கூட போனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை விட என் கட்சியில் உறுதியானவரை நான் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளோடு ஒரு அணுக்கமான ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவள் நான். கட்சி எல்லைகள் தாண்டி உறவுகள் இருக்க வேண்டும். ஆனா கட்சி எந்த கூட்டணி உறவு, கட்சி என்ன சொல்கிறதோ அந்த உறவு மட்டும்தான் இருக்கு. இது தொடர்பாக ஒரு கேள்வி. இப்ப சமீபத்தில் 100 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க. அதுக்கு பிஜேபி அண்ணாமலை அங்கே போயிடக்கூடாது, அவருடைய சமாதி கலைஞருடைய சமாதிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு உங்க கட்சியிலும் விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியிலையும் அதை பத்தி மீடியாவில் நிறைய இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதே ரீதியில பாக்குறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இதைத்தான் நான் சொல்றேன், ஒரு பெருந்தன்மையாக மட்டும்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படி ஒட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு இல்லை, அதாவது ஏன் வெட்டணும்னு நான் கேட்குறேன். ஏன் ஒட்டணும்னு கேட்கும் போது ஏன் வெட்டணும், வெட்டிதான் அரசியல் செய்யணும்னு இல்லை. அப்பாவுடைய பேச்சு இது, அது கரெக்ட். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், தமிழ் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்ல, இது அதோட சாயல் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். தப்பு இல்லைங்கிறீங்க? ஆமா, இல்ல அப்படி பண்றது தப்பு இல்லை. ஆனா அது அரசியலை தாண்டி அந்த உறவு தனிப்பட்ட உறவை தாண்டி அது அரசியலுக்குள்ள வரும்போது தான் விமர்சனம் செய்யப்பட வேண்டுமே தவிர, அது தனிப்பட்ட உறவாக இருக்கும்போது விமர்சனம் செய்யக்கூடாது. ஒரு மரியாதை கொடுப்பதை அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்பதான் எனது கருத்து. அப்படின்னா யாருமே எந்த விதத்திலுமே ஒரு மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க பயப்படுவார்கள் என்பது எனது கருத்து. சரி, விரைவில் மறுபடியும் தமிழக பாரதிய ஜனதாவுடைய தலைவராக போறீங்க. அவர் அங்க ஃபாரின் போறாரு, திரும்பி வர அந்த ஸ்டாப் கேப்பா இல்ல தொடர்ந்து இருக்க போறீங்களா? என்ன பிளான் அது? நான் இப்போது எனது கட்சியின் சாதாரண தொண்டர், அவ்வளவுதான். தொண்டரா பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தொண்டரா பணியாற்றுவதற்கு அதெல்லாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதி கொண்டு இருக்கலாம். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நிச்சயமா கட்சி கொடுக்கும். நான் இன்னைக்கு நான் தலைவராக தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லை. நான் கட்சிக்கு உழைப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்சியின் சாதாரண தொண்டராக இன்று கொண்டு இருக்கிறேன். என் கட்சியோடு இணைந்து இன்று பணியாற்றில் மிகுந்த மகிழ்ச்சி உடையவளாக இருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளுநர் பதவி, இவ்வளோ பெரிய அரசாங்க வசதிகள் எல்லாம் விட்டுட்டு வந்தேன். ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டது கிடையாது இன்னைக்கு. அதனால தான் அண்ணன் ஸ்டாலின் கூட சொன்னேன், இப்போ எனக்கு புரோட்டோகால்ஸ் அதிகமாக உண்டு. முன்னாள் கவர்னர் என்ற வகையில் கூட எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்துட்டாரு. நான் ரொம்ப தைரியசாலி, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். இவங்களை போல துணிச்சலானவருக்கு என் பாதுகாப்புன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் கேட்க மாட்டேன். எனக்கு எடுத்தது கூட கவலை இல்லைங்க. இப்போ சகோதரி பிரேமலதாவுக்கும் எடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் எதிர்குரல் அதிகமாக கொடுத்துட்டு, ஒரு பெண் தலைவர்கள் வருவது ரொம்ப கஷ்டம். அல்ல எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, பிரேமலதா போன்றவர்கள் என்ன ஒரு மாநில தலைவராக இருக்கிறா கொடுத்துக்கணும். ஒரு முன்னாள் ஆளுநர் மட்டும் இல்லை, நானுமே அரசியல் விமர்சனம் செய்கிறேன். எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை. இல்லை அண்ணன் ஸ்டாலின் இவங்க இரும்பு பெண்மணி, அதனால் இவங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். அந்த வகையில் நான் மகிழ்ச்சி. ஆனால் சந்திரசேகர் ராவ் இப்படியே தான் செஞ்சார். நான் கவர்னர்னு தெரிஞ்சும் எனக்கு சில பாதுகாப்பு அவர் கொடுக்கல. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நீங்கள்லாம் என்றைக்குமே அரசியலில் இருப்போம், ஆட்சியில் இருப்போம், ஆணவம் கொள்ளாதீர்கள், வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொன்னேன். இதை எல்லோரும் தெரிந்து கொள்வது நல்லது, புரிந்து கொள்வது நல்லது. அவ்வளவு. எல்லாரும் எப்பவுமே மேலே இருந்து கொண்டிருக்க மாட்டேன், எல்லாரும் பதவியில் இருக்க மாட்டேன். மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளையும் செய்ய வேண்டும், பரந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் நம் நாட்டின் பண்பு என்பதை நான்
அதை மறந்து விடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். அதிகார போதையில் நிறைய பேர் மறந்துடுறாங்களே, அதுதானே ஆமா, பிரச்சனை. நிச்சயமா. உங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே பிஜேபியா அல்லது உங்க ஃபேமிலியில சொல்லுங்க? நான் மட்டும்தாங்க பிஜேபி. ஆக்சுவலா எங்க வீட்டு எல்லாருமே காங்கிரஸ். காங்கிரஸ் இல்ல, அதனால உங்க தானே பையன்? என் பையன் அவங்களாம் அரசியல் இல்ல. பொண்ணு? பையனுக்கும் பொண்ணுக்கும் அரசியல் இல்ல. ஆனா அரசியல் ஆர்வம் உண்டு, ஆனா அரசியல் கிடையாது. இப்ப கிடையாது. பின்னால் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்பேன். நிச்சயமா அவங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். அதுக்குன்னு வாரிசுன்னு இல்லை, அவங்க எதை வேணாலும் சேர்ந்துக்கலாம். நான் வாரிசு இல்லாத வாரிசு. நான் வந்து காங்கிரஸ்ல இருந்தா வாரிசு, பிஜேபியில இருந்தா சாதாரண தொண்டன். அது மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க விருப்பப்பட்டா சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சித்தப்பா வந்து காங்கிரஸ். எம்பியா இருக்காரு, ஆமா. காங்கிரஸ்ல இருக்காரு. அவருடன் ரெகுலர் தொடர்புகள் உண்டா? நிறைய பேசுவீங்களா? இல்ல, எங்க கட்சி சேர்ந்தப்பறம் எங்க சித்தப்பாட்டலாம் சித்தப்பா இப்ப இல்ல, தம்பி அவரு இருக்காரு. அவங்க கிட்ட தொடர்பு தம்பி தான் சொல்றேன். மேக்சிமம் தொடர்பு இல்ல. வசந்த் சொல்றேன். மேக்சிமம் தொடர்பு இல்ல. தொடர்பே கிடையாது. மேக்சிமம் இல்ல. அதிகப்படியான தொடர்பு. ஃபங்க்ஷன்ல பார்த்தா பேசுவீங்க. அப்படி பேசிக்கிறது மட்டும்தான். அது நான் பிஜேபியில சேர்ந்த உடனே எங்க கட்சி, எங்க வீட்டுல உள்ள குடும்பத்தோட தொடர்பு ரொம்ப விட்டு போயிடுச்சு. எனக்கு எல்லாமே காங்கிரஸ் குடும்பம், அதனால மேக்சிமம் உங்க எனக்கு அப்பா ஆரம்பத்துல ரொம்ப வருத்தப்பட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு வருடமா ஏறக்குறைய என்கிட்ட பேசல, அப்படிதான் இருந்தாங்க. 10 மாதமா பேசல. பட் அப்புறம் இப்ப நான் தான் அப்பாவை பராமரிக்கிறேன், பாத்துக்கிறேன். தெலுங்கானால கூட அவங்க கவர்னர் மாளிகையில கொஞ்ச நாள் தங்கியிருந்தாருல்ல அப்பா? முழுசா அங்கதான் இருந்தாங்க. நான் இருக்க முழு வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. ம். இப்போ எங்களோட பராமரிப்புல தான் இருக்காங்க. நீங்க பேசுற பேச்செல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, ஏமா அப்படி பேசுற அப்படிலாம் கேட்பாரா? சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வேகமா சிலதெல்லாம் பேசும்போது சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது ஏன் விருப்பம்னு விட்டுருக்காங்க. சில நேரங்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போதான், அது பழைய முதல்ல கிடையாது. இப்போ சில நேரம் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இது இப்படி பேசியிருக்க, இது நல்லா இருக்கு, இது கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணுவாரு. எப்பாச்சும் பண்ணுவாங்க. நான் அந்த அட்வைஸை முழுசா நான் கேட்கறேன்றதான். ஹெல்த்தியா இருக்காங்களா? 92 வயதுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க. கான்சியஸா நல்லா பேசுறாங்க. நல்லா நம்மளை விட சுறுசுறுப்பா இருக்காங்கங்க. நம்மள மாதிரி நடக்க முடியலையே தவிர, வாழ்க்கையை நடத்துறது காலையில எந்திரிக்கிறாங்க, எழுதுறாங்க, படிக்கிறாங்க. நம்மளை விட அதிகமா படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நமக்கு. எங்க அப்பாட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்ன, அதிகமா படிக்கிறது, அதிகமா உழைக்கிறது. கெட்ட பழக்கம் எதுவும் சொல்றது கிடையாது. அதனால 92 வயது வரைக்கும் நல்ல ஞாபக சக்தி. மருத்துவரா எனக்கே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு 70-75 வயதுலாம் இப்போ ஞாபகம் நல்ல ஷார்ப்பாக இருக்கார். நான் 3 வயசு 4 வயசுல இருந்த நடவடிக்கை கூட சொல்கிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கார். எழுதுறாங்க, இன்னும் முழுசா எழுதுறாங்க, நிறைய எழுதுறாங்க. அதனால அந்த ஆரோக்கியம் இருக்கு. இவ்வளோ நேரமும் அரசியல்லேருந்து உங்க குடும்பம் வரை பல விஷயங்களை பேசுனீங்க. உங்கள்கிட்ட பேசுறதுங்கிறது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும். மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். மக்களோடு இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல பேட்டிகள் எங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.